வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 68வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனம். தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இளைத்து போன அவருடைய சுதந்திரத்தை திடப்படுத்த தேவன் என்ன செய்கிறார்? சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் சமூகத்திலிருந்து தியானித்த போது, ஆமென், பல நேரத்தில் நாம் அவருடைய சுதந்திரமாக இருந்தாலும் நம்ம பல நேரத்தில் இளைத்து போகிறோம். இளைத்து போகிற அனுபவம் என்பது களைத்து போகிறது, சோர்ந்து போகிறது, தளர்ந்து போகிறது, விடாய்த்து போகிறது, விடாய்த்து இருக்கிறது. நம்ம கேட்கக்கூடாத ஒரு செய்தியை கேட்டால் ஒட்டுன எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம கெப்பாசிட்டி, நம்மளை தாங்கக்கூடாத சில செய்திகளை கேட்கும்போது அப்படியே தளர்ந்துடும். ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பாடி செக்கப்புக்கு போயிட்டு வருவாங்க. வீட்டிலேருந்து ஃபேமிலியாக இருந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஃபோன் வரும். ஹலோ சார், உங்கள் ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ தான் ஃபேமிலியோடு இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார் அப்படி மட்டும் ஒரு ஃபோன் வந்துச்சு, அப்படியே கையில் இருந்த சாப்பாடு அப்படியே கீழே விடும். ஒரு ஃபோன் போதும் தளர்ந்து போகிறதுக்கு. பல நேரத்தில் நாம் இப்படி தளர்ந்தது உண்டு. நம் கண்கள் பார்க்க இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் மட்டும் நம்ம பார்த்துடவே கூடாது நினைக்கிற காரியத்தை பார்க்கும்போது நம்ம சோர்ந்து போயிடுவோம். இப்படி மட்டும் நடந்துடக்கூடாது நினைக்கிற காரியம் நடக்கும்போது நம்ம தளர்ந்து போயிடுவோம். பல நேரத்தில் நாம் இளைத்தது உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சுதந்திரமாக இருக்கிறபடியால் இளைத்து போன உன்னை நான் திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா, உன்னை நான் திடப்படுத்துவேன். யாருக்கு இளைத்து போனவர்களை திடப்படுத்த முடியும் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் இளைப்படையாமல் யார் இருக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் திடப்படுத்த முடியும். நம்மை சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தராகிய அநாதி தேவன், அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் இளைப்படைய மாட்டார். 5 பேர் போயிட்டு இருக்கிற இடத்துல திடீரென்று ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி 4 பேர் கீழே விழுந்திருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் நிற்கிறார். கீழே விழுந்து கிடக்கிறவர்களில் ஒருவன் கீழே விழுந்து கிடக்கிற மற்றொருவனை பார்த்து, என்னை தயவு செய்து தூக்கிவிடு என்று சொல்வானா? இல்லை, மாறாக யாரை பார்த்து தூக்கிவிட கெஞ்சுவார்கள் தெரியுமா? அந்த இடத்துல யார் நிற்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான். இளைத்து போகிறவனிடத்தில் போனால் நம்ம இன்னும் இளைத்து தான் போவோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அநாதி தேவன், அநாதி தேவன் என்ன? எவர்லாஸ்டிங் காட். அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறார், நாளைக்கும் அப்படி தான் இருப்பார். அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதில்லை. அவரால் மட்டும்தான் நம்மை திடப்படுத்த முடியும். எனவே தான் வேதம் சொல்கிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். சபையை அவர் சம்பாதித்து, அன்னைக்கு பிரதான ஆசாரியன் எல்லாரும் இருந்தாங்கல்ல பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன்லாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பிரதானங்கிற வார்த்தை எந்த மனிதனுக்கும் உரியது கிடையாது. அவர் தான் ஆசாரியர்களை ஏற்படுத்தினார், மெய்ப்பர்களை ஏற்படுத்தினார். ஆனால் பிரதான ஆசாரியரும் பிரதான மெய்ப்பரும் ஒரே ஒருவர் தான். அவர் ரத்தம் சிந்தி சபையை சம்பாதித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். எனவே தான் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் இளைப்படைந்தவனை திடப்படுத்துவார், திடப்படுத்துவார். கடந்த நாள் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபத்தோடு இந்த வார்த்தையை தியானித்த போது, எதினால் நாம் இளைப்படைகிறோம்? சத்துருவின் மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இவனை இளைப்படைய பண்ணணும், இவனை சோர்ந்து போக பண்ணிடணும். இந்த சோர்வினால தேவ சித்தத்துக்கு மாறான அநேக காரியங்கள் நம்மில் வெளிப்படும். தளர்ந்து போறதுனால, இளைப்படைவதனால தேவ சித்தத்துக்கு மாறானவைகளை நாம் செய்ய ஆரம்பிப்போம். எலியா என்ன சொன்னார்?
சோர்ந்து போனதும் போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும். எலியா, நீ தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன் தான், உண்மைதான். ஆனால் உனக்கு நியமித்த ஓட்டத்தை நீ ஓடி முடிக்காமல் உன்னை என்னிடம் சேர்க்க முடியாது. இதுதான் உண்மை. நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ல, எப்போ போனா என்ன, ஆண்டவரை என்ன தூக்கிருங்க ஆண்டவரை இல்லை. ரட்சிக்கப்பட்டதும் நமக்கு பரலோகம் அப்படின்னா நம்ம அடுத்த செகண்ட் இந்த பூமியில் வைத்திருக்க கூடாதுல்ல. எதுக்கு தேவன் நம்மை வாழ வைக்கிறார்? நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவன் போட்டிருக்கிறார், ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அதை நான் ஓடி முடிக்கணும். அதை ஓடி முடித்தாதான் எலியாவே உன்னை அழைத்து கொண்டு போக ரதம் வரும். நமக்கான ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது அவரே வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த அனுபவம் தான் இருக்கணும். எத்தனை காலம் நியமித்திருக்கிறாருன்னு தெரியாது. ஸ்தேவானுக்கு கொஞ்ச காலம் தான் நியமித்திருந்தார், யோவானுக்கு நிறைய காலம் நியமித்திருந்தார். எனவே கொஞ்ச காலம் வாழ்ந்தவங்க பாவிகளும் நிறைய வருஷம் வாழ்ந்தவங்க பரிசுத்தவான்களும் கிடையாது. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை நிர்ணயித்திருந்தார். ஸ்தேவானுக்கு எத்தனையோ வருஷம் வயசாகி தான் செத்தார். அவரை கொல்லலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, அவர் சாகலை. ஆனால் யோவான். ஆனால் ஸ்தேவான் அப்படி இல்லை, ஒரே ஒரு ஊழியம் தான், ஒரே ஒரு பிரசங்கம் தான், கதை முடிஞ்சிச்சு. ஆனால் அது முடியும் போது என்ன உண்டானது? அவன் ஆவியில் நிறைந்து வானத்தை பார்த்தபோது வானம் திறந்திருக்கிறதை பார்த்தான், மனுஷகுமாரன் எழுந்து நிற்பதை பார்த்தான். எதற்கு எழும்பி நிற்கிறார்? அவன் ஓட்டம் முடிஞ்சிட்டுப்பா வா, அவனை வரவேற்பதற்காக. உடனே அவன் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே, இவர்களை மன்னியும் ஆண்டவரே. அவன் ஜனங்கள் என்ன நினைச்சாங்க? இவனை வாழ விடலை பாத்தியா அப்படின்னு. ஆனால் ஸ்தேவானுக்கு தெரியும், எனக்கு ஓட்டம் இதோட முடியுது, இந்த இடத்துல என் ஓட்டம் முடியுது. எனவே அவன் சந்தோஷத்தோடு ஆவில் நிறைந்து தேவனை துதித்து தேவனிடமாய் சென்று விட்டான். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும்னா நான் இளைப்படையக்கூடாது. எனவே தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அப்ப இளைப்படைந்தவனுக்கு என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. எனக்கான ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க வேண்டுமானால் இந்த ஜனவரி 17ஆம் தேதி நான் கடக்கும்படி ஒரு தூரம் இருக்கிறது, அதை நான் கடந்தாக வேண்டும். இன்று நான் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடினால்தான் எனக்காய் குறிக்கப்பட்ட நாளில் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க முடியும். சிலர் பாருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சிலர் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்க மாட்டாங்க. கடைசியில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், கடைசியில் பார்த்துக்கலாம், இது சிம்பிள், இது 2 மார்க் தானே, இது 2 லைன் தானே, கடைசி பார்த்துக்கலாம். எக்ஸாமுக்கு முந்தின நாள் புக்கை திறந்தா அவன் தலையே சுத்தம்ல, இது ஏன் புக்கு தானா இல்லை அடுத்த கிளாஸில் உள்ள அடுத்த டிபார்ட்மெண்ட் புக்கா, ஒன்றுமே தெரியாது. ஆமென். இதே போல தாங்க நம்முடைய விசுவாச ஓட்டம் இருக்குமானால் விசுவாச பரீட்சை உண்டு. நான் இன்று கடக்க வேண்டிய தூரத்தை நான் கடந்தால்தான் நாளை எனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓட முடியும். இல்லை என்றால் இன்றைய ஓட்டத்தையும் சேர்த்து ஓட வேண்டும். அது கடினமாயிரும். அது இன்னும் என்னை சோர்ந்து போக பண்ணும், அது இன்னும் என்னை இழைத்து போக பண்ணும். இதனால பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, இவங்களை எப்படியாவது டல் ஆகிடணும், இவங்களை எப்படியாவது சோர்ந்து போக பண்ணிடணும். இவன் சோர்ந்துட்டானா இவனுக்கு ஓட முடியாது. பாருங்கள், ஏசபேலுடைய வார்த்தை நிமித்தம் எலியா சோர்ந்தான். உடனே ஆண்டவர் கோபப்பட்டு ஏசபேலை தட்டுனாரா எலியாவை தட்டுனாரா? நம்ம எப்போ ஓடுவோம்? நீங்க ஏசபேல ஒரு தட்டு கொடுங்க. பல நேரத்தில் நம்ம அப்படித்தானே, ஆண்டவரை என்ன ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏசபேலுக்கு ஒரு தட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஓடுறேன். தட்ட மாட்டார், நம்மளை தான் தட்டுவார். எலியா இருக்கிறது வரைக்கும் ஏசபேலை வச்சிருந்தார். எதுக்கு தெரியுமா? எலியாவே, உன்னுடைய ஓட்டத்துக்கு அவ தடையா இருப்பான்னு பயந்து தானே நீ சூரச்செடி கீழே இருந்த. அவளுக்கு முன்னாடி உன்னை நான் ஓட வைப்பேன். ஆமென். நம்ம பல நேரத்தில் இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால் வாழ முடியாது, இன்னார் இருக்கிறது வரைக்கும் வாழ முடியாது. இந்த பிரச்சனை பல நேரத்தில் நம்ம இப்படி புலம்புவோம்ல, உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் இன்டைரக்டா பண்ணுவோம். பாருங்க, கொஞ்சம் அப்படி தூக்கிட்டீங்கன்னா இயேசுவேல தொடவே இல்லை, ஆண்டவர் வச்சிட்டாரு. எலியா கேட்ட அக்கினி இறக்குன ஆண்டவருக்கு ஏசபேல தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் தான் வேணும்? இல்லை, அவ கண்ணு முன்னாடி உன்னை வாழ வைப்பேன். இல்லையாவே, அவ கண்ணு முன்னாடி உனக்கு நியமித்த ஓட்டத்தை நீ ஓட போற. அவ கையில தான் அதிகாரம் இருக்கிறது, அவ கையில தான் ஆட்சி இருக்கிறது, என்ன இருக்கட்டும். ஆனா உனக்கு விசுவாசத்தை துவக்குகிறவர், அதை முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா.
ஹalleluya. சில சொல்லுவாங்க, இவங்க இருக்கிறது வரைக்கும் என்ன ஆபீஸ்ல வேலை பார்க்கவே விட மாட்டாங்க. இவங்க இருக்கிறது வரைக்கும். அந்த வார்த்தை வல்லமை கர்த்தருக்குரியது. ஆமென். இளைப்படை சத்துரு ஆமென் இப்படிப்பட்ட தந்திரங்களினால இளைப்படைய பண்ணி சோர்ந்து போக பண்ணுகிறான். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீ ஓடணும்னா இளைப்படைய கூடாது. இளைப்படைய கூடாதுன்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கணும். வேதத்திலிருந்து சில காரியங்களை எதனால இளைப்படைகிறோம், அவருடைய சுதந்திரம் எதனால் இளைப்படைகிறார்கள், அந்த இளைப்படைவதனாலே அவர்களில் வெளிப்படுகிற காரியங்கள் என்ன, ஆமென், அதிலிருந்து நம்ம வெளியே வர என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் ஒரு 5 காரியம் எழுதியிருக்கிறேன். நான் 5 பேச முடியுமான்னு தெரியவில்லை. முதல் ஆராதனையில் 3 தான் பேச முடிஞ்சது. ஆவியான நமக்கு பாயிண்ட் எல்லாம் முக்கியம் கிடையாது, நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். ஆமென். கர்த்தர் நடத்துகிற பிரகாரம் ஆமென் நான் பேசும்படி விரும்புகிறேன். ஆவியானவர் பலப்படுத்தி பேச வைப்பாராக. முதலாவது, எதனால நாம் அதிகமாய் சோர்ந்து போகிறோம்? எடுத்து வாசிங்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் முச்செடியில் எழுந்தருளி மோசையோடு பேசுகிறார். இந்த மோசே 40 வருஷம் எகிப்தில் வாழ்ந்தவன், வளர்ந்தவன். அங்கிருந்து வனாந்திரத்துக்கு வருகிறான். அடுத்த 40 வருடம் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறான். கரெக்டாக அவனுக்கு வயசு 80 ஆகும்போது கர்த்தர் முச்செடியில் எழுந்தருளி மோசையோடு பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது சொல்லுகிற, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன். மோசை பார்க்கிறார். ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, அதுக்கு நான் ஏமாத்துறோம். மோசை முதல்ல எதை முன்வைத்து எஸ்கேப்பாக பார்த்தார் தெரியுமா? இதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் தானப்பா அனுப்புறேன், நீ வா. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துட்டார். அடுத்து பார்க்குற, ஆண்டவரே என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, கையில் இருக்க கோலை கீழே போடு. மோசையுடைய ஏம் என்ன? எதையாவது சொல்லி பேக் வாங்கிடணும். ஏன்னா மோசை ரொம்ப இளைத்து போயிருந்தவன். ரெண்டாவது சொல்றேன், ஆண்டவரே நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, நான் போய் வேஸ்ட் ஆண்டவரே, வேற நம்ப மாட்டாங்க. மோசை கையில் இருக்கிற கோலை கீழே போடு. கீழே போட்டாச்சு, பாம்பாயிட்டு. இப்போ அது வாழை பிடிச்சா மீண்டும் கோலாயிட்டு. ஓகேவா? அந்த கொஸ்டின். இனி என்ன சொல்ல? ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் பேசினதுக்கு முன்பாகிலும் பேசினதுக்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. மோசே, உன் வாயோடு இருந்து நான் பேசுறேன், இதுக்கு மேல என்ன வேணும்? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்க. அப்படி என்றால் மோசே சொன்ன காரணங்கள் ஒன்றும் அல்ல அவன் போக விரும்பாதது. அவன் ஏன் போக தயங்கினான்? அவனுக்கு பேச தெரியாததுனாலே. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரே, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன்னு. அவனை நம்பாததுனாலே. அதுதான் ஆண்டவர் அற்புதத்தை, அடையாளத்தை கண்ணு முன்னாடியே காட்டி கொடுத்துட்டாரே. அவன் தகுதி இல்லை என்று எண்ணினதுனாலே. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரே. அப்படி இருக்க ஏன் அவன் போக தயங்கினான்? நீங்கள் பைபிள் ஃபுல்லா படிக்கும்போது ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அவன் எகிப்தை விட்டு வருவதற்கு அவன் பயந்து வந்தான் என்று எழுதப்பட்டிருந்தாலும் வேதம் முழுவதும் பார்க்கும்போது ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனை அங்கீகரிக்கவில்லை. இவனா எங்களுக்கு தலைவனா இருக்க போகிறான். அவனுக்கான அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்காததும் அவன் சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போய் வெளியே வந்துட்டான். அந்த ஜனங்கள்ட்ட ஆண்டவர் அனுப்பு தீர்மானித்த போது அவன் வேண்டான்ட்டான். அவன் அந்த காரியத்தை டைரக்டா சொல்லாம வேற காரணங்களை முன்வைத்து விலக பார்த்தான். ஆனா யாருக்கிட்ட கதை நடக்குமா? ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. பல நேரத்தில் நம்ம சோர்ந்து போக காரணம் என்ன தெரியுமா? நமக்கான அங்கீகாரம் கிடைக்காம போகும்போது. அதிகமாய் நம்ம வீட்டில், நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, ஏன் சர்ச்சில் நமக்கான அங்கீகாரம் கிடைக்காம போகும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒரு இடத்துல போய் நம்ம பேசி நம்ம பேச்சே எடுபடலைன்னா நம்ம என்ன செய்வோம்? பேசாமல் அங்கேருந்து ஒதுங்க தான் பார்ப்போம். வேண்டாம், இங்கெல்லாம் நம்ம செல்லா காசு, நம்ம ஒதுங்கணும். அவன் அப்படி ஒதுங்கி 40 வருஷம் கழித்தான். இப்போ கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஏன் அங்கீகாரம் கிடைக்கல? நீங்க போறீங்க, நீ உண்மையா ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம போகும்போது சோர்ந்துரும். அது எங்க? அது படிக்கிற இடத்துலனாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி, ஊழியத்துலனாலும் சரி, எங்கே ஆனாலும் சரி.
சூழ்ந்திருக்கிறவர்கள் நடுவில் அங்கீகாரம் இல்லை என்றால் நாம் சோர்ந்து போயிடுவோம். அந்த இடத்துல அதுக்கப்புறம் தொடர்வதற்கு மனம் விரும்பாது. மோசே விரும்பவில்லை. மோசே ஒதுங்கி கொண்டான். நான் தனியா வனாந்தரத்தில் இருந்துட்டு போறேன், அங்கீகாரம் இல்லாம செல்வ செழிப்பான எகிப்தில் வாழ்வதை காட்டிலும் யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாம நான் வனாந்தரத்தில் இருந்துட்டு போறேன். ஆண்டவர் திரும்ப இவன் சொன்ன காரணங்கள் இதை சொல்ல முடியல ஆண்டவர்கிட்ட. அவன் வேற காரணங்களை வைக்கிறான். ஆண்டவரே நான் ஏமாத்துறோம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே என்ன நம்ப மாட்டாங்க, என்ன அற்புதம், கையிலே உன் கையிலே அற்புதத்தை தர. இல்ல ஆண்டவரே நான் திக்குவாயன், நான் வாயோடு இருந்து பேசுறேன். இது இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல ஆண்டவர் வேற யாரையாவது அனுப்புங்க. சத்துருவின் தந்திரத்தை கவனியுங்கள். சோர்ந்து போனது நிமித்தம், இளைத்து போனது நிமித்தம் மோசே செய்தது என்ன? அழைப்பை தட்டினான். அழைப்பை தட்டினான். சத்துரு ஏன் சோர்ந்து போக பண்ணுவதில் குறியா இருக்கிறான் தெரியுமா? ஏன் இளைத்து போக பண்ணுகிறதுல குறியா இருக்கிறான் தெரியுமா? உனக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டதுண்டானால் உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீ தட்டணும். நீ தட்டணும். இதுதான் பிசாசின் நோக்கம். எனவே ஒவ்வொரு என்னைக்கும் ஏதோ ஒரு மன வருத்தத்தை உண்டாக்கி, ஏதோ ஒரு காரியத்தை உண்டாக்கி உன்னை ஒதுங்க வைக்கிறான். நீ ஒதுங்குகிறவனோ ஒதுங்குகிறவளோ அல்ல, நீ ஓடுகிறவன். ஆமென். உன்னை ஒதுங்கும்படி அல்ல உனக்கு கிருபையை தந்தது, உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினது, உனக்காய் நியமித்த பாதையில ஓடுவதற்காக தான் உனக்கு தேவன் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானித்த போது, ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, மோசேக்கு அங்கீகாரம் இல்லையா ஆண்டவரே? அப்போ அவன் இளைப்படைந்தது உண்மைதான் ஆண்டவரே. அப்படி இருக்க ஏன் ஆண்டவர் தேவன் கோபப்பட்டாராம். தேவன் வருத்தப்படல, ஆண்டவர் கோபப்பட்டார். அதுதான் ஆச்சரியம். என்ன ஆண்டவரே, அவனுடைய விஷயத்துல நியாயம் இருக்கல ஆண்டவரே, அவனுடைய துக்கத்துக்கு நியாயம் இருக்கல ஆண்டவரே. அப்படி இருக்க நீங்களும் வருத்தம் தான் ஆண்டவரை படணும். ஆனா நீங்க ஆண்டவரை கோவப்பட்டீங்க. ஆண்டவர் எனக்கு கற்று தந்தார். அவன் அங்கீகரிக்கல, இவன் அங்கீகரிக்கலன்னு தான் பார்க்கிறானே தவிர, முச்செடியில் எழுந்தருளி நான் அவனை அங்கீகரித்ததை அவன் பார்க்கவில்லையே. இன்னும் மோசே பார்க்கவில்லையே. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உலகம் உங்களை அங்கீகரிக்காமலே போகட்டும், கடைசி வரை என்னவும் சொல்லிட்டு போகட்டும். பவுல் சொல்லுகிறார், எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. யார் எப்படி பார்த்தா என்ன, யார் எப்படி நினைத்தா என்ன, என்னை அங்கீகரிக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறான் சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி glory 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 hallelujah. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார் இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். தாவீது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். இந்த வார்த்தை பல முறை பேசி இருக்கிறேன், ஆனாலும் என்னை ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை. ஏன்னா தாவீது சூழ்ந்திருந்தவங்க தாவீதை பார்த்த விதம் வேற. தாவீதின் தகப்பன் ஆகாதவனாய் பார்க்கிறான். அதாவது உறவுல ஒரு பெரிய உறவுல தகப்பன் உறவு. சாமுவேல் பிள்ளைங்களை கூட்டிட்டு வானாரு, இவனை மட்டும் விட்டுட்டான். தாவீது விஷயம் அறிந்து என்ன சொல்லியிருப்பான்? அப்பாவா இப்படி பண்ணாரு இல்ல. சில காரியங்கள் நடந்தது வேதனையாகும், ஆனா அதை விட வேதனை இவங்களா இப்படி சொன்னாங்க. அப்பாவா இப்படி பண்ணாரு, அப்பாவா என்ன வேண்டான்னாரு. அவன் தாவீதின் சகோதரர்கள் அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்டதை அறிந்தும் அவனை பார்த்து சொன்னாங்க, நீ அகங்காரம் உள்ளவன். தாவீது சோர்ந்து போறதுக்கு இதுக்கு மேல என்னங்க வேணும்? நேசித்து கைப்பிடித்த மனைவி தாவீதை அற்பமா பார்த்தா. சோர்வு மேல சோர்வு. தாவீதை இளைத்து போக பண்ண என்னெல்லாம் ஆயுதங்களை யார் மூலமாலாம் கிரியை செய்யறான் பாருங்க. அடுத்து மாமனார் சவுல் வாழ்நாள் சத்துருவாய் பார்த்தான். ஆசையா வளர்த்த மகன் அப்சலோம் ஒரு விரோதியை பார்க்கறது போல பார்த்தான். கொல்ல வகை தேடினான். இது நடுவில் தாவீதுக்கு எப்படி ஓட முடிந்தது? எப்படி ஓட முடிந்தது தெரியுமா? அவர் என்னை எப்படி பார்க்கிறார் அப்படி பார்த்தான். அதுதான் சொல்லுகிறார், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்து யாரும் அறியாத நான்
சொல்லுங்க, அழகான கண்கள், அழகான ஏகமாதாரியாந்தாரா முடிந்ததென்று நினைத்தனா. மோசே சோர்ந்து போனது நிமித்தம் அவனை நோக்கி வந்த அழைப்பை நிராகரித்தான். தேவனுக்கு எங்க கோபம் வரும் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையும் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையும் நம்ம இப்படி தட்டி விடும்போது, வேண்டாண்டவரே, அது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். ஏன் சோர்ந்து போகிறோம்? மனுஷன் என்னை அங்கீகரிக்கவில்லை என்று நினைக்கும் போது சோர்ந்து போகிறோம். தேவன் அங்கீகரித்தாரே, தேவன் அங்கீகரித்ததின் அடையாளம் என்ன? உன்மேல் தெளிக்கப்பட்ட இரத்தம். தேவன் அங்கீகரித்ததின் அடையாளம் என்ன? என்னை அடிமை என்கிற அடையாளத்தை மாற்றி பிள்ளை பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்து விட்டார். தேவன் அங்கீகரித்ததின் அடையாளம் என்ன? அருமையான கிருபையால் என்னை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். யார் என்ன நினைத்தா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, யார் பவுல் ரட்சிக்கப்பட்டு சீஷர்கள் இடத்துல வந்தபோது அவனை அங்கீகரிக்கவில்லை. உடனே பவுல் பின்வாங்கி போயிட்டானா, சோர்ந்து போயிட்டானா? இல்லை. கலாத்தியருக்கு எழுதும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அவர்கள் அறிந்த போதுன்னு சொல்றாரு. ஆமென். ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இன்று உனக்கு தெரியுமானால் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு தெரியாது. அதனால உன்னை அங்கீகரிக்கவில்லை. அதை குறித்து சோர்ந்து ஒதுங்கிக் கொள்ளாதே. உனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிரு. உனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை இன்று நீ அறிந்தது போல நாளை உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. மோசேய உன்னையா எனக்கு தலைவனா வச்சவன் சொல்லிட்டு யார் யார் நிராகரித்தார்களோ அதே இடத்துக்கு கொண்டு போனார். அவர்களுக்கு தலைவனாகவே வைத்தார். வச்சுட்டு ஆண்டவர் எது செய்யணும்னாலும் மோசே கையை உயர்த்தணும். ஹல்லேலூயா. அப்போ ஜனங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு மோசே மேல இருக்கிற மதிப்பை கூட்ட வச்சுட்டார். ஆமென். வாதை வர்றதுக்கும் மோசே கை நீட்டணும், வாதை நிற்கிறதுக்கும் மோசே கை நீட்டணும். ஆமென். நம்முடைய பைபிளில் 71 சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். மோசையை கொண்டு போனாருங்க. அவன் எல்லாம் மேன்மையை பெருக பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் மோசைக்கு பயந்தார்கள்னு. மோசைக்கு பயந்திருந்தார்கள். நாம் நம்முடைய மேன்மையை பெருக பண்ண முடியாது. அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நாம் நம்முடைய சுயத்தை சார ஆரம்பிச்சிடும், மாம்சத்தை வெளிப்படுத்திடுவோம். பவுல் அதான் சொல்றார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் மோசையை கொண்டு போய் அவனுடைய மேன்மையை பெருக பண்ணுகிறார். இனி ஏதாவது நடக்கணும்னா மோசை கேட்கணும். உங்க குடும்பத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லையா? அதனால நீங்க ஒதுங்கிடாதீங்க, ஓடிட்டே இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நாளை உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறிவார்கள். எப்படி அறிவார்கள் தெரியுமா? உங்களுடைய மேன்மை அவர் பெருக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. மனுஷன் அங்கீகரிக்கவில்லை என்று எண்ணுகிறவன் ஒதுங்குவான். கர்த்தர் என்னை அங்கீகரித்து இருக்கிறார் என்று எண்ணுகிறவன் ஓடுவான். நம்ம பல நேரத்தில் ஒதுங்கி தான் இருக்கிறோம், ஒதுங்கி நிற்கிறோம். அவங்க என்ன அங்கீகரிக்கல, இவங்க என்ன அங்கீகரிக்கலைன்னா என்ன பண்ணாலும் எனக்கு அங்கீகாரம் இல்லை, அது அப்படியே நம்மளை டல்லாக்கிறோம். நம்ம யாருடைய அங்கீகாரத்துங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென், ஆமென். அதுதான் ரோமர் 8 இருக்கிறது. தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவனை நீதிமானாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அனனியா கிட்ட ஆண்டவர் வந்து பேசுகிறார். பவுலை குறித்து பேசும்போது அனனியா சொல்றான், அவன் பொல்லாங்கன் பொல்லாப்பு செய்தவன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அனனியா வாய் மூடிட்டான். அதுக்கு மேல எழுப்பி போயிட்டார். போய் நேர தள்ள கை வச்சிட்டாரு. அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இதை விட அங்கீகாரம் வேற என்னங்க இருக்கு?
என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆமென். உலகம் அங்கீகரிக்கவில்லையே என்று எண்ணி அதே எண்ணிக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் சோர்ந்து உட்கார்ந்துருவீங்க, ஒதுங்கிருவீங்க. நீ ஒதுங்கிறது சத்துருவின் ஜெயம் என்பதை மறந்து விடாதே. எக்காரணம் கொண்டு ஒதுங்காதே, ஓடு. நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடு. நான் கடைசியில எல்லாரும் சொல்லணும், நான் ஓட்டத்தை முடித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் துணை நிற்பார். அங்கீகாரம் பரத்திலிருந்து வருகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதலாவது ஏன் சோர்வு வருகிறது? அங்கீகாரம் இல்லை. மனுஷங்கிட்ட அங்கீகாரம் இல்லை. போகிற இடத்துல என்னுடைய வார்த்தைக்கே வேல்யூ இல்லை. ஆமாம், நான் இங்கே போனாலே எனக்கு மதிப்பே இல்லை. அந்த இடத்துல நம்ம ஒதுங்க தான் தோணும். இது சத்துருவின் தந்திரம். நமக்கு நியாயம் இருக்கும் அப்படின்னா, உண்மையிலே மோசே செய்தது நியாயம்னா ஆண்டவர் வருத்தம் பட்டிருக்கணும். போட்டு மோசே, என்ன மோசே, விடு மோசே. அங்கே கோபம் தான் வருது. நீ யாருடைய அங்கீகாரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிற? அப்போ இத்தனை காலம் மனுஷன் சொல்றதை வச்சு தான் நீ வந்துட்டு இருந்தியா? இல்லை, உன்னை அங்கீகரித்தது நான். உன்னுடைய எல்லா நிலையும் அறிந்து பார்த்து, உன்னுடைய நிறை குறை எல்லாம் தெரிந்தும் நான் உன்னை அங்கீகரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம நல்ல கவனிங்க. தேவன் நம்மை கைவிட்டாலோ, தேவன் நம்மோடு இல்லாமல் போனாலோ நாம் அழுவதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் மனுஷன் கைவிட்டுட்டான், மனுஷன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அழுவதில் நியாயம் இல்லை. காரணம், மனிதர், அதான் மனிதன். யாரும் கடைசி வரை நம்மோட வர முடியாதுங்க, எவ்வளவு நேசித்தவங்களா இருந்தாலும். இந்த ஓட்டம் என்ன? நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். வெறுமையாய் தனிமையில் ஆரம்பிக்கிறோம், தனிமையில் தான் முடிக்க போகிறோம். மீதி உறவுகள் எல்லாம் இடையில் வந்தவர்கள் இடையிலே போவார்கள். ஆனால் ஒருவர் துணை நிற்பார். யார்? ஐ எம் ஆல்பா அண்ட் ஓமேகா என்று சொன்னவர், நான் ஆதியும் அந்தமும் ஆனேன் என்று சொன்னவர். ஆமென். இங்கும் துணை நிற்பார், அங்கும் என்னோடு இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தேவன் அங்கீகரித்திருக்கிறார் என்று எண்ணுகிறவன் புது பலன் அடைந்து எழும்புவான். தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறார், அது போதும் என்று எண்ணுகிறவன் ஓடுவான். ஐயோ, மனுஷங்க என்னை அங்கீகரிக்கலையே நினைக்கிறவங்க இளைத்து போய் ஒதுங்கிடுவாங்க. நீ ஒதுங்குகிறவன் அல்ல, நீ ஓடுகிறவன். பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், போராடுங்கள், ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, எது நிமித்தம் நாம் சோர்ந்து போகிறோம், இளைத்து போகிறோம்? யாத்திராகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 6:9. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். இங்க பாருங்க, மனமடிவு உண்டாக காரணம் என்ன தெரியுமா? கொடுமையான வேலை. கொடுமையான வேலை, கொடுமையான வேலை. கொடுமையான வேலைன்னு சொல்லும் போது, இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே எகிப்தில் ரொம்ப வேலை ஜாஸ்தி, வேலை கேட்ட ஊதியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மோசே உள்ள என்றானதுக்கு அப்புறம் அந்த கொஞ்சத்தையும் பிடுங்கி வச்சுட்டாங்க. மிருக ஜீவன்களுக்கு வைக்கோல் கொடுக்கறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது கொடுமையான வேலை, ஆனா பலன் ஒண்ணுமே இல்லை. பிரயாசம் அதிகம், பிரயாசத்துக்கு பலன் ஒண்ணுமே இல்லை. காலையிலேருந்து நைட்டு வர வேலை, ஆனா பலன் இல்லை. இது என்ன ஆயிட்டு தெரியுமா? இளைத்து போக பண்ணிட்டு. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. நம்ம கஷ்டப்படுவதற்கு ஏற்ற பலன் இல்லாமல் போகும்போது நம்ம தளர்ந்துருவோம், நம்ம சோர்ந்துருவோம். சில சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர்கிட்ட போய் எனக்கு அந்த காசை கொடுத்தே ஆகணும் அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. சரி, போய் கேட்டு பார்த்தா, என்னங்க நீங்கள் அப்படி அவருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? நான் அவருக்கு ஒரு 3000 கொடுத்தேன். உடனே நம்ம 3000 ரூபாய்க்கு இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படிமோ. உடனே அவர் திருப்பி என்ன சொல்லுவார் தெரியுமா? அதை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியம் நம்ம கையில் இல்லைன்னா நம்ம சோர்ந்துருவோம். அது யாரா இருந்தாலும் அப்படிதான். கஷ்டப்பட்டு பிரயாசத்துக்கு பலன் வேணும். அப்படி இல்லைன்னா அது யாரா இருந்தாலும் சுதந்திரம். நான் அவருடைய பிள்ளை தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா நான் காலையிலேருந்து ஈவினிங் வர நான் வேர்வை சிந்தி இருக்கிறேன், அதுக்கு ஒரு பலனும் என் கையில இல்லைன்னா நான் சோர்ந்து போயிடுவேன். என் தேவன் எல்லாம் அறிகிறவர். எவ்வளவு பேர் எத்தனை பேர் உழைக்கிறாங்க. சிலர் பாருங்க, தங்கள் கடனை தீர்ப்பதற்காக, எனக்கு தெரியும் 3 இடத்துல ஒரே நாள் வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரை ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு காலைல 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரை ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை இன்னொரு இடத்துல.
தூங்குறதுக்கு நேரம் இல்லை, குடும்பத்து கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் உடம்ப கேர் பண்றதுக்கு நேரம் இல்லை, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக நேரம் இல்லை. உழைப்பு கடினம், ஆனால் பலனும் ஒன்றுமே இல்லை. இது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சோர்ந்து போக பண்ணிடும். இந்த சோர்வு உள்ள வந்தது என்ன ஆயிரும் தெரியுமா? அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள். 9. அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது, வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது. இன்னைக்கு இது பிசாசின் அடுத்த தந்திரம். முதல்ல சோர்ந்து போக பண்ணி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அழைப்பை நிராகரிக்க பண்ணுவோம். ரெண்டாவது சோர்ந்து போக பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது. தளர்ந்து இருக்கிற ஒருத்தன்ட்ட நீ இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்னு சொன்ன அந்த வார்த்தையை ரிசீவ் பண்றதுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஏன் என்னால வார்த்தையை கேட்க நான் தளர்ந்து இருக்கிறேன். பாருங்க, ஒருத்தங்க ஐசியூல சீரியஸா இருப்பாங்க, வெளியே ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ல இருந்து அறிமுகமானவர்கள் வரை இருப்பாங்க. டாக்டர்ஸ் வருவாங்க, வந்துட்டு ரொம்ப வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் உள்ள இருக்கிறார், வந்து இந்த மேட்டர் எப்படி சொல்றதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேட்டு தாங்கிட மாட்டாங்க, அந்த இடத்துல அவங்க விழுந்துருவாங்க. எனவே ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி அந்த இடத்துல நிற்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா தளர்ந்து இருக்கிறவனுக்கு செவி கொடுக்க முடியாது, தளர்ந்து இருக்கிறவனுக்கு செவி கொடுக்க முடியாது. இது பிசாசுக்கு நல்லா தெரியும். எனவே தான் நிறைய காரியங்களில் தளர பண்ணுகிறான். எனவே தான் சபையை இந்த நாளில் ஒரு பிரசங்கம் அல்ல உங்களோடு பேசி கொண்டிருப்பது. ஆவியானவர் சபைக்கு சொல்லும்படி கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஏன் எனக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியவில்லை? கேட்கிற வார்த்தைக்கு ஏன் செவி கொடுக்க முடியவில்லை? எங்கே தளருகிறோம்? பிரயாசத்துக்கு பலன் இல்லையா? பிரயாசத்துக்கு பலன் இல்லையா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீ அவருடைய சுதந்திரமானால் நீ சிந்தின ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் ஏற்ற பலனை அவர் உன் கையிலே கொடுப்பார். ஆமென். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரம், அவருடைய ஜனம் மாடு மாதிரி உழைக்கிறாங்க, இரவு பகல உழைக்கிறாங்க, அங்க வேலை செய்யலன்னு அடி. நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒன்றை சொல்ல ஏவப்படுகிறேன். என்னை கேட்குற ஆன்லைனில் அநேகர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அநேகர் பார்க்க போறீங்க. ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உங்க கீழே யார் வேலை இருந்தாலும் உங்களை ஒரு 10 பேருக்கு மேல அதிகாரியாக அப்படிப்பட்ட ஒரு முதலாளிங்கிற ஸ்தானத்தில் தேவன் வைத்திருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் அடிமைகள் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்களோடு கூட அடிமைகளும் இருந்தார்கள், எகிப்தியரும் கூட வந்தாங்க. அப்போ தேவன் என்ன சொன்னா தெரியுமா? அவங்கள ஒழுங்கா நடத்திரு, ஏன்னா நீயும் அடிமையா இருந்தா என்பதை மறந்துடாத. அவன் ஒன்னு அப்படி நடத்தினா நானும் பாரு, நான் உனக்கு மேல வந்து உன்னை எப்படி நடத்துற ஒரு நாளும் சொல்லாத. நீ ஒழுங்கா நடத்து, ஒழுங்கா நடத்து. மனுஷனை மிஷினா பார்க்காதீங்க, எப்படியாவது புழிஞ்சு எடுத்துடலாம் வேண்டாம். இன்னைக்கு அப்படி மாறி விட்டுறது. எத்தனை பேர் இரவு பகலாய் என கேட்கிற தேவனுக்கு பயப்படுகிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க கீழே யார் இருந்தாலும் அவர்களை மனிதர்களாய் பாருங்கள். அவர்கள் அடிமைகள் அல்ல. எல்லாவற்றையும் பார்க்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், நீதி செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், உயர்ந்தவனை தாழ்த்தி தாழ்ந்தவனை உயர்த்துகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹalleluya, ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன ஆண்டவரே, பிரயாசத்துக்கு பலன் இல்லையா ஆண்டவரே? ஒவ்வொரு சொட்டு வேர்வைக்கு தேவன் ஒன்றையும் மறக்க மாட்டார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென் ஆண்டவரே. நான் வேற யாரும் அடுத்தாள் ஊதியத்தையோ அடுத்தாள் உழைப்பையோ நான் கேட்கல ஆண்டவரே. என்ன உழைக்க வைக்கிறீங்களே ஆண்டவரே, அது என் கையில கொடுங்க ஆண்டவரே. நிறைவான பலனும் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர், நான் அது கூட இப்போ கேட்கல ஆண்டவரே. நீங்க என்ன உழைக்கிறதுக்கு பலன் தந்திருக்கிறீங்களா, அந்த பலனை என் கையில தாங்க ஆண்டவரே. இல்ல கொடுமையான வேலை வைக்கோல வர கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டான் பார்வோன். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு நாளை குறித்து இஸ்ரவேலரை மீட்கிறார், எகிப்திலிருந்து வெளியே வருகிறார். உடனே இஸ்ரவேலர்கள் இப்படி வந்திருப்பாங்க, எப்பாடா விட்டா போதும். ஓடும்போது ஆண்டவர் சொன்னார், வெயிட் பண்ணு, எங்க ஓடுற? உன்னை நான் வெறும் கையா விட மாட்டேன். அவ்வளோ வீட்டில் போ, எவன் வைக்கோல் தரலையோ போய் அங்க இருக்கிற வஸ்திரம், அங்க இருக்கிற பொன், அங்க இருக்கிற எல்லா உடைமைகளை எடு, போய் கேளு, நீ போனதும் கொடுத்துருவான்.
நீ போனதும் கொடுத்துருவான். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நேரா போனாங்க. இவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அவன் நல்ல கவனிங்க, 5 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்து சம்பளமே இல்லை. ஒரு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம், ஆனால் வேலை 50,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கணும், சம்பளமே இல்லை. கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஆனால் வேற வழி இல்லை. வேலை பார்த்து திடீர்னு 5 வருஷம் முடியும் போது மொத்த அமௌண்ட்டும் சாங்ஷன் ஆகி வந்து அக்கௌண்ட்ல உள்ள சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இஸ்ரவேலில் நடந்தது. இயேசுவின் நாமத்தில் நான் இந்த வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன், இன்று உன் பிரயாசத்துக்கு பலன் கிடைக்காமல் போவதை குறித்து கலங்காதே. கர்த்தரை நம்பி நன்மை செய். எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ சிந்தின ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்குமான பலனை உன் கையிலே தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஹalleluya. Thank you Father. ஆமென் ஹalleluya. அன்னைக்கு பிரயாசத்துக்கு பலன் கிடைச்சிருந்தா வைக்கோல் கிடைச்சிருக்கும். சில எட்டக்கூடிய காரியத்தை தள்ளி விடுவார். எதுக்கு தெரியுமா? எட்டாவது நன்மையை கையில தருவதற்கு. கை எட்டுற காரியத்தை தட்டி விடுவார். சில பாருங்க எல்லாம் வாய்க்கப்படுது மாதிரி இருக்கும், தட்டி விட்டுருவாரு. என்னாண்டவர் இப்படி பண்றீங்க? எல்லாருக்கும் இப்படி பண்ணுவாரா? சுதந்திரத்துக்கு சில டைம் இப்படி பண்ணுவார். எதுக்கு தெரியுமா? உனக்கு எட்டாததை உன் கையில தரதுக்கு. ஹalleluya. நல்ல கவனிங்க. சில இடத்துல இருந்து பாருங்க, வெளியே வரும்போது சம்பளம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என்ன விட்டா போதும். ஆண்டவர் எங்க ஓடுற இரு, உன்னை வெறுங்கைய விட மாட்டேன். ஒன்றையும் மறக்க மாட்டாருங்க. எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. நாளைக்கு முதல் ஆராதனையில் இது சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல வைத்தார். 1987 இங்கே என்னுடைய தகப்பனார் இங்கே ஊழியத்துக்கு வந்தார்கள். குடும்பம். அப்போ நான் எனக்கு 2 வயசு, ஒருத்தரும் கிடையாது. அப்போ எங்கள் அப்பா ப்ரேயர் பண்ணி ஆயத்தமாகி மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி சர்ச்சில் பேசும்போது முதல்ல கேட்க இருந்தது என்னுடைய தாயாரும் என்னுடைய அண்ணனும் 2 வயசு ஆகிய நானும், எனக்கு அடுத்து ஒரு தம்பி 1 வயசு. அதுக்கப்புறம் தான் தங்கச்சி டேவிட்லாம் பிறந்தது. அவங்க பிரயாசப்பட்டாங்க. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சர்ச்சை இழுத்து மூடிட்டு இருக்குல்ல. அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆயத்தமானாங்க, மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஆண்டவர்கிட்ட வார்த்தை கேட்டாங்க. கொடுக்கறதுக்கான யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதுக்குன்னு சொல்லிட்டு ஆட்கள் வரட்டும் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கல. அன்னைக்கு வேர்வை சிந்தனாங்க. இன்னைக்கு நெட்டை தட்டினாலே 1000-1500 பேர் ஆன்லைன்ல இருக்கிறாங்க. இது திடீர்னு முளைத்தது அல்ல. ஒவ்வொரு வேர்வைக்கும் ஒவ்வொரு பிரயாசத்துக்குமான பலனை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க செய்கிற ஒரு காரியத்தை தேவன் மறக்க மாட்டார். ஆமென். எனவே உங்களுக்கு ஐயோ இந்த வேலை பார்த்தா இன்னைக்கு எல்லாமே மனசுல இது பண்ணா அவ்வளவு சம்பளம், அது பண்ண அப்படி இல்லை. உங்களுக்கு தேவன் என்ன நியமித்திருக்கிறார் அதை பண்ணுங்க. இன்னைக்கு உங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரை உழைக்கிறீங்க, அதுக்குள்ள பலன் கிடைக்கலையா? என்ன சொல்லணும் அப்படின்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரை உழைக்கிறீங்க, பலன் கிடைக்கலையா? என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்குள்ள பலன் எனக்கு கிடைக்கல, ஆனால் உங்க கணக்கில் வச்சிருப்பீங்கல்ல, ஸ்தோத்திரம். அவ்வளோதான். நான் உழைக்க பலன் தந்தீங்கப்பா, நான் உழைச்சிட்டேன், என் கையில் கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கல, ஆனால் எனக்கு தெரியும் உங்கள் கணக்கில் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி நன்மை செய். பொறுமையாக இருக்கிறவர்கள் சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. நான் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி எங்க ஆண்டவரே இப்படியே நம்ம ஏங்க ஆரம்பிச்சிட்டோன்னா, ஆமீன். வார்த்தைகளும் ஆண்டவர் சொல்லுவார், பேசுகிற வார்த்தை ஒன்றுமே காதில் விழாது. இன்னைக்கு அநேக தேவ சத்தத்தை தட்ட காரணம் என்ன தெரியுமா? பிரயாசத்துக்கு பலனை பார்க்காதது. இயேசு நாமத்தில் சொல்றேன். ஆமே. அவருடைய சுதந்திரத்துக்கு அவர்களை எப்படிங்க உழைச்சோம்? அவர் தந்த கிருபை. அப்ப அந்த கிருபையை விருதாவாக்க ஆண்டவர் விடுவார். கிருபையை தந்தார். கிருபையை தந்த உழைக்காம இருக்கிறான் தெரியுமா, அவனுக்கு பலன் கிடைக்காது. உழைக்கிறதுக்கு கிருபையை தந்து அவன் உழைக்கிறான்னா அதுக்குள்ள பலன் அவர் தருவார், எஜமான் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹோட்டல்ல பாருங்க, ஹோட்டல்ல வந்து நிறைய பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, நிறைய சர்வெண்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு டேபிளுக்கு ஒவ்வொரு சர்வரை வச்சிருப்பாங்கல்ல, வந்து இருப்பாங்க. நேராக பாரு, சில சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு போகும்போது இவர் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா எடுத்து கொடுப்பார். போகும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிப்ஸ் கொடுப்பாங்க.
பட் அந்த வேலை செய்கிறவன் டிப்ஸை நம்பி அங்கே வேலை செய்யலை. எல்லாரும் டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சிலர் கொடுக்குற டிப்ஸை பார்த்தா அவன் பாக்கெட்லேருந்து 10 ரூபா எடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவான். ஆனால் ஒரு ஆள் எனக்கு டிப்ஸ் தரலையேன்னு சொல்லிட்டு அவன் போய் உட்கார மாட்டான். கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனாலும் வருத்தம் இல்லை. ஏன்னா இந்த வேலைக்கான சம்பளத்தை அந்த கவுண்டரில் என் முதலாளி இருக்காரு, அவர் மாதம் முடியும் போது எனக்கு தருவார். நம்ம இந்த டிப்ஸை பார்த்துட்டு இன்னைக்கு சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம். நிறைய இடையில வர்றது, அதுக்குன்னு உழைக்காம இருந்துடாதீங்க. ஆமாம், சிலர் தருவாங்க, சிலர் தராமலும் போவாங்க. அது அல்ல. உன் உழைப்புக்கான மதிப்பை நிர்ணயிப்பது நீ வாங்குற டிப்ஸ் அல்ல, உன் எஜமான் கொடுக்கிற சேலரி. ஹalleluya. எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் பயன்படுத்துகிறேன். கர்த்தர் பலன் தருகிறார், நான் உழைக்கிறேன். இதற்குள்ள பலனை இந்த பூமி தர மறுத்தாலும் பரலோக தேவன் எனக்கு தருவார். இந்த நம்பிக்கை இருந்தா நீங்க ஓடுவீங்க. ஹalleluya. இன்னைக்கு உள்ள அன்னைக்குள்ள உழைப்புக்கு கிடைச்சிருந்தா வைக்கோல் கிடைச்சிருக்கும். கொஞ்சம் தாமதம் ஆச்சா வெயிட்டா கிடைக்கும். சில தாமதங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆமென். ஹalleluya. கடினமான வேலை. அதனால சோர்ந்துட்டாங்க. அந்த சோர்வு என்ன ஆயிருதுன்னா சத்தத்தை கேட்க விடல. இப்படிப்பட்ட நேரம் வரும்போது நேரம் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்கு உழைக்க பலன் தந்தீங்க, நான் உழைச்சிட்டேன், ஆனால் பலன் இல்லை, நம்ம கணக்கில் இருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. மூன்றாவதாக எது நிமித்தம் நம்ம சோர்ந்து போகிறோம் தெரியுமா? யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23-24 வசனங்கள். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. ஏமாற்றத்தின் நிமித்தம் சோர்வு. என்ன ஏமாற்றம் அப்படின்னா, செங்கடலை தாண்டி வந்தாச்சு, 3 நாள் சூர் வனாந்தரத்தில் சுற்றுறாங்க, தண்ணியே இல்லை. இப்போ தண்ணி இல்லைனாலே 3 நாள் என்ன அவங்க உபவாச ஜபம் இல்லை, 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து 4வது நாள் வந்து பார்த்தா அங்கே தண்ணி இருக்கு. கர்த்தர் ஜபத்தை கேட்டார்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா அது கசப்பு. அதாவது எதிர்பார்த்தது கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அது நமக்கு இல்லைன்னு வந்ததும் ஏமாற்றம். அது ஏமாற்றம் வந்ததும் ஜனங்களுக்குள்ள சோர்வு வந்ததும் ஜனங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல நேரத்தில் அப்படிதான், ஒரு காரியத்துக்காக 10 நாள் 20 நாள் ஃபாஸ்டிங் இருப்போம். சிலர் 3 நாள் இருப்பாங்க, சிலர் 1 வாரம் இருப்பாங்க, சிலர் 21 நாள் இருப்பாங்க, சிலர் 40 நாள் இருப்பாங்க. கரெக்டா ஜெபம் முடிகிற நாளில் அனுகூலமான காரியங்கள் திறப்பது போல இருக்கும். உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் அப்படி சொல்லி கிட்ட போய் பார்த்தா ஐயா அது நமக்கு இல்லை, அது நமக்கு இதுக்கு ஆண்டவரை நீங்க இதுக்கு சூர் வனாந்தரத்தில் எங்களை விட்டுருக்கலாம் ஆண்டவர், கூட ஒரு 3 நாள் எங்களை சுத்த விட்டுருக்கலாம். இது இப்படி தூரத்திலேருந்து அது நல்ல கவனிங்க. எப்பவுமே ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான். என்ன நிதானிக்கிறான்? 3 நாள் தண்ணி இல்லாமல் சுத்த விட்டார்ல, இப்போ 4வது நாள் தண்ணி கிடைச்சதில்ல, கொஞ்சம் நிதானிக்கணுமா வேண்டாமா? என்ன நிதானிக்கணும்? ஆண்டவரே இது எனக்கானதா, இது நான் குடிக்கலாமா? தாவீதுடைய பிளஸ்ஸே அதுதான். அவனுக்கு இருக்கிற சேனையை பார்த்துட்டு புறப்பட மாட்டான், ஆண்டவர்கிட்ட கேட்பான், நான் போகலாமா ஆண்டவரே, அதை பிடிக்கலாமா? ஆண்டவர் சொல்லுவார், எஸ், அதை நீ பிடித்து கொள்வாய், சொன்னதும் போவான். இது தண்ணியை பார்த்ததும் நேராக போயிடுறது. இது வேலைக்காக காத்திருக்கிறது. 3 நாள் ஜெபம் பண்ணி முடிச்சதும் அடுத்த நாள் காலில் ஒரு ஃபோன் வரும், நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் உங்களுக்கு ரெஸ்யூமெல்லாம் பார்த்தோம், உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சுருக்கோம். உடனே நம்ம எல்லாமே டிசைட் பண்ணிடுறது, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அவ்வளோதான். உடனே நம்ம மனசு அந்த வேலையிலேயே ஃபிக்ஸ் பண்ணிடுறது. நம்ம உடனே ஆண்டவரே அந்த இடத்துல அப்போ நீங்கள் எனக்கு திறந்த வாசலுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி போவது தப்பு கிடையாது. அதுக்கு மேலே ஆண்டவரே இப்படி ஒரு அழைப்பு வந்திருக்கு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த வேலை கிடைக்கட்டும். ஆனால் அந்த இடத்துல நம்ம அப்படி கேட்க மாட்டோம், ஒருவேளை அவருக்கு சித்தம் இல்லைன்னா. அதனால என்ன செய்வோம், ஆண்டவரே அவரை பேச விட மாட்டோம், ஆண்டவரே நன்றி 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 அப்பான்னு சொல்லிட்டு ஓடிடும். இவங்க போய் தண்ணி எடுத்து வாயில வைக்கிறாங்க.
ஏமாற்றத்தை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கவனமா கேளுங்க. முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் அங்கேயே தான் நிக்க வச்சார். உங்க வாழ்க்கையில ஒரு மாறாவை தேவன் அனுமதித்தது உண்டானால் அதற்கான சொல்யூஷனை அதன் பக்கத்திலே தான் வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதற்கான சொல்யூஷன் அது பக்கத்திலே தான் வச்சிருப்பார். இப்போ மோசே கிட்ட ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நேரம் தண்ணியை பார்த்துட்டு இருந்தியே, அது பக்கத்தில் நான் ஒரு மரத்தை வளர விட்டுருக்கிறேன், அதை பாரு. அதில் சில கொப்புகளை வெட்டி போடினார். வெட்டி போட்டால் தண்ணீர் மதுரமாய் மாறினது. என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஏமாற்றம் என்பது நாம் நமக்கு உண்டாக்கி கொள்வதை தவிர தேவன் நடத்துகிற பாதையில் ஒரு நாளும் ஏமாற்றம் கிடையாது. நம்புறவங்க சத்தமாமேன்னு சொல்லணும். இந்த ஏமாற்றம் என்பது அவர்களே அவர்களுக்கு உண்டாக்கி கொண்டது. நேர போய் ஆண்டோட பெர்மிஷன் இல்லாமல் போய் தண்ணியை குடிக்கிறது. அந்த தண்ணி எனக்கு தான். அந்த தண்ணி எப்படி இருக்கும்? அவன் கேட்கல. நேராக குடிச்சிட்டு கசப்புன்னதும் ஆண்டவரே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசைக்கு ஆண்டவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே பாவப்பட்ட மோசை இருக்கிறாரு, கோலை பிடிச்சிட்டு இருக்கிற மோசை இருக்கிறாரு, அவரை வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இங்க வருவீங்கன்னு தெரியும்பா. அவர்கள் வந்து தண்ணீரை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மரம் உண்டாகட்டும் சொல்லி மரத்தை வளர்க்கல. நாளை என் வாழ்க்கையில் ஒரு மாறா உண்டு என்பதை அவர் ஏற்கனவே அறிந்து, நான் அந்த இடத்தில் கால் வைப்பதற்கு முன்னமே எனக்காக ஒரு மரத்தை அவர் வளர விட்டிருக்கிறார். அதை தான் சொன்னேன். தேவன் நடத்துகிற பாதையில் சில கசப்பான அனுபவங்கள் உண்டாகும் போது அதை நினைத்து சோர்ந்து பின்வாங்கிறாதே, அதன் பக்கத்திலே தான் சொல்யூஷனை வைத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இஸ்மவேலுக்காக ஆகார் அலைந்து திரிந்து அழுது ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா. அது பக்கத்துல தான் ஊற்ற வைத்திருந்தார். சில நேரத்தில் உன்னை அலைய விடுவார், பேசாம இருப்பார், உன் காலை தளர பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைப்பார். அங்கதான் உனக்கான சொல்யூஷனை வச்சிருப்பார். ஆமென். அவள் அலைந்து தண்ணீர் கிடைக்காம அலைந்து திரிந்து இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவ உட்கார்றா. அவளுடைய முயற்சி முடிகிற இடத்துல தான் அவருடைய கிருபை ஓப்பன் ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முயற்சி முடிகிற இடத்துல தேவ கிருபை ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். அவர் ஊற்றை திறந்தார் என்றல்ல, கண்களை திறந்தார். அப்ப தேவன் நடத்துகிற பாதையில ஏமாற்றம் கிடையாது. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாயே ஆகாரே, உன்னை நான் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, உன்னை நான் பராமரிக்கிறவரும் கூட. ஹல்லேலூயா. உன்னை பார்த்துட்டு விடுகிறவர் அல்ல, உன்னை நான் பராமரிக்கிறவங்க. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன ஏன் ஆண்டவரை இந்த கசப்பான குடும்பத்தில் என்னை பிறக்க வச்சிட்டீங்க, என்னை ஏன் ஆண்டவரை இங்கே வளர வச்சிருங்க. மற்ற இந்த மரம் பேசுதுன்னு வைங்களேன். இந்த மரம் சொல்லுது, மற்ற மரங்கள் எல்லாம் என்னென்ன அருமையான நீர்வீழ்ச்சிகள் அருகே வளர்ந்து கொண்டிருக்கிறது, என்ன போய் இந்த மாறாவின் பக்கத்தில், இந்த கசப்பான தண்ணீர் பக்கத்தில் இங்கு வரவெல்லாம் முறுமுறுத்துட்டு தான் போற ஆண்டவரே, இங்க போய் இதன் பக்கத்தில் வளர விட்டீங்களே கேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மற்ற மரங்கள் மற்ற நீர்வீழ்ச்சியின் அருகே நீரூற்றண்டை அருகே வளருவது சந்தோஷம்தான். ஆமென். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டுப்பா. மற்ற மரங்கள் அந்த நீரூற்றினால், அந்த தண்ணீரினால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இங்கே இந்த தண்ணீர் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அநேக சொல்லுவாங்க, எங்க அப்பாக்கு அது இருக்கு, எங்க அம்மாக்கு அது இருக்கு, எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அது இருக்கு, எங்க தாத்தாக்கு சொத்தே அது இருக்கு, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. எஸ், பிரச்சனை இல்லை தான். அவர்களால், உன் குடும்பத்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். சிலருக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க. ஃபேமிலியின் எந்த பகுதியை பார்த்தாலும் கசப்பு. ஆனால் அது நடுவிலே கர்த்தர் சிலரை வளர விடுவது நோக்கம் என்ன தெரியுமா? ரீபா ஹந்தா ரகடா லகதே. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? என்னை தேவன் வளர விடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னை கொண்டு இந்த கசப்பை மாற்ற போகிறார், என்னை கொண்டு இந்த வறுமையை மாற்ற போகிறார். இயேசுவின் நாமத்தில் நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதனால ஒரு ஐயா சில சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கணும் இல்ல. ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் சில பெரிய
அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கணும். ஒரு நாள் சொல்லாதீங்க. அந்த தேவன் உங்களை ஒவ்வொரு இடத்துல இந்த மரத்தை இந்த மாறாவின் பக்கத்தில் வளர விட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னொரு காரியம், இந்த தண்ணீர் மட்டும் கசக்கலைன்னா, இந்த தண்ணீர் மட்டும் கசக்கலைன்னா இப்படி ஒரு மரம் வளர்ந்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போயிருந்திருக்கும். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த மாறா மட்டும் உண்டாகாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு மரம் வளர்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும். சில கடினமான அனுபவத்தை தேவன் அனுமதித்தது என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு என்பதை இந்த பூமிக்கு காண்பிப்பதற்காக. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி நான் வாழ்வதற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னை தேவன் வளர பண்ணுவதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை இந்த உலகுக்கு காண்பிக்கும்படியாக என்னை தேவன் வளர விடுகிறார். அதுதான் ஏசாயா 1 இருக்கு, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினேன். தேவன் சும்மாலாம் வளர விட மாட்டாருங்க, சும்மாலாம் வளர விட மாட்டார். பிரயோஜனம் இல்லைன்னா தூக்கிடுவாரு, சும்மாலாம் வளர விட மாட்டார். ஏசு சொன்ன ஊமையில் அப்படித்தானே, அதில் கனி இல்லையா தூக்கிருண்டார். அப்போது ஒரு ஊமையை சொல்லும்போது அப்போ தோட்டக்காரன் சொல்ல, இந்த 1 இயர் பார்ப்போம், கனி வந்துட்டா விட்டுருவோம், இல்லைன்னா தூக்கிடுவோம் அப்படின்னு. அப்போ இவ்வளோ பிரச்சனை நடுவில் உன்னை வளர விடுறாருன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தண்ணி கசப்பானதுக்கு அப்புறம் தான் எல்லா கண்ணுமே இந்த மரத்தை பார்க்க ஆரம்பிச்சது. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு குறை மட்டும் வரலன்னா இந்த கற்சாடி இருந்த இடம் கூட தெரியாமல் போயிருக்கு. இல்லை, எவ்வளோ சம்பாதிக்கிறவங்களாம் முக்கியம் இல்லைங்க, வாழும்போது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. 4 பேர் நாளைக்கு சொல்லணும், இவனால் இந்த குடும்பத்தின் மாறினது, இவனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற கடன் மாறிச்சு. எப்படி மாறிச்சு? கர்த்தரே அதை செய்தார். ஆமென். உலகம் அதுதான் தேவன் நம்மை அடையாளமாய் வச்சிருக்கிறார். சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வீட்டில் ரொம்ப தரித்திரம் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு, என் பையன் வேலைக்கு போனா, ஆமாம் இந்த பையன் வேலைக்கு போய் சம்பாதிச்சான், வீட்டில் இருக்கிற கடன் எல்லாம் நீங்கிச்சு அப்படி சொல்லிட்டு அந்த உலகம் அவ்வளோ அந்த பையனை சுட்டி காட்டும் போது அதுதான் அடையாளம். உலகம் நம்ம இப்படி காட்டும் போது நம்ம எங்க காட்டணும் தெரியுமா? ஒரிஜினலை காட்டி கொடுக்கணும். ஹல்லேலூயா. உலகம் நம்ம இப்படி காட்டும் போது நாம இப்படி காட்டணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனுடைய கரத்தினால் ஆகும். விரும்புறீங்களா? அப்படியே ஒரு வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என்னை அடையாளமாய் வைத்துக்கொள்ளும், என்னை அடையாளமாய் வைத்துக்கொள்ளும். நான் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் ஆண்டவரே, நான் வளருவதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. சும்மா வாழ்ந்துட்டு போக கூடாதப்பா ஆண்டவரே. எத்தனையோ மரண கண்ணில் இருந்து என்னை தூக்கி விட்டீங்க ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்திலிருந்து விலக்கி விட்டீங்க, எத்தனையோ ஆண்டவரே பலவீனத்திலிருந்து தூக்கி விட்டீங்க, என்னை வளர பண்ணுறீங்க ஆண்டவரே. நான் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், அது உம்மால் மாத்திரமே உண்டாக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏமாற்றத்து நிமித்தம் சோர்ந்து போயிட்டாங்க, ஆனால் கர்த்தர் அங்கேயே சொல்யூஷன் வச்சிருக்கிறார். அப்போ நல்ல கவனிங்க, இதோட எனக்கு கிடைக்காதுன்னு ஏமாற்றம் வந்துனாலே நம்ம என்ன, அவ்வளோதான் எனக்கு வேலை போச்சு, அந்த வேலை தான் போச்சு இல்லை? ஆமாம். அதுதான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த வார்த்தை ஆண்டவர் ஆவியில் பலப்படுத்தி பேச வைத்தார். ஆகார் அழுதாள். ஆகாரே, ஆபிரகாம் இல்லைன்னு அழுதியா, யாருமே இல்லைன்னு அழுறியா? ஆபிரகாம் இல்லை நீ உன் வாழ்க்கையில், அப்போ நீ எப்படி அழுதா நியாயம்? ஐயோ ஆபிரகாம் இல்லையே, அழுதா நியாயம். ஆனால் யாருமே இல்லைன்னு அழாத, நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வேலை போச்சா, வேலை போச்சேன்னு அழுறதுல நியாயம் இருக்கு. எல்லாமே போச்சுன்னு அழாதீங்க, எல்லாமே போச்சுன்னு அழாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி அழுறாங்கன்னா, வேலை போச்சா, எல்லாம் போச்சுப்பா. எதிர்பார்த்த ஒரு காரியம் கைவிட்டு போச்சா, அது போச்சு, அதில் நியாயம் இருக்கு. அதை வலிச்சா அழுக வரதாங்க செய்யும். எதிர்பார்த்துருப்போம், அந்த வலி மற்றவங்களுக்கு புரியாது. அதான் கேரளாவில் சொல்லுவாங்க, யானைக்கு தடி பாரம், எறும்புக்கு அரிசி பாரம். எறும்பு அரிசியை இழுத்து இழுத்து போடுறதை பார்த்து யானைக்கு என்னதான் தோணும்? ஆனால் யானை அதனால ஆண்டவர் ஒரு நாளும் யானையை அரிசியை தூக்க வைக்கல, சைஸுக்கு ஏற்ற பாரத்தை கொடுப்பார். நீ எறும்பை பார்த்தா சிரிச்ச, வா உன்னை வச்சிருக்கிற வா, அது இழுத்துட்டு இருக்கோம்ல. ஆமாம்.
அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை, வழி இருக்கும். ஒரு வேலை போச்சா வேலை போச்சுன்னு அழுங்க, அதில் நியாயம் இருக்குது. எல்லாம் போச்சுன்னு அழாதீங்க. ஆமென். என்னை திருப்தியாக்குகிற நன்மை நான் வேலை பார்த்த கம்பெனியில் இல்லை, என்னை உருவாக்கினவருடைய கையில் இருக்கு, கையில் இருக்கு, கையில் இருக்கு. நீ இருக்கும்போது கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். எனவே ஒரு நாளும் ஒரு ஏமாற்றம் வரும்போது சோர்ந்துடாதீங்க, அது வாயில முறுமுறுப்பை கொண்டு வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்புவியாம போனாலும். நமக்கெல்லாம் இப்படி சொல்ல வருவாங்க தைரியம் இல்ல? அதுவும் தீக்கு முன்னாடி வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, தீயில விளையாடாத அப்படின்னு. தப்புவியாம போனாலும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது எதனால அதிகமா சோர்ந்து போறோம் அப்படின்னா, என்னாகமம் 11:4 வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? விரும்பினது கிடைக்காமல் போனதும் சோர்வு. விரும்பினது கிடைக்கல. நல்ல கவனமா கேளுங்க. இச்சைனா என்ன அப்படின்னா, விலக்கப்பட்டதின் மேல் நமக்கு உண்டாகிற விருப்பம் தான் இச்சை. இது எனக்குரியது அல்லனா, நமக்குரியது அல்லாதவைகள் மேல நமக்கு உண்டாகிற ஆசை இருக்குல்ல, அதுதான் இச்சை. நமக்கு ஆண்டவர் ஒரு சின்ன கார் கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்தர் ஒரு பெரிய காரில் போகும்போது அதை பார்த்து அதான் இச்சை. நமக்கு தேவன் தரும்போது ஸ்தோத்திரம். ஏதேனிலே அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட கனிகள் அநேகம் இருந்தது, ஆனால் அவர்களுக்கு விலக்கப்பட்ட ஒரு கனி இருந்தது. அதன் மேல ஒரு விருப்பம் வந்தது, அங்கதான் இச்சை உண்டானது. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். எனக்குரியது அல்லாதது மேல எனக்குள்ள ஆசை வரக்கூடாது. அவர் தகப்பன், எனவே நான் கேட்டதெல்லாம் தரமாட்டார், எனக்கு தேவையானதெல்லாம் தருவார். ஒரு தகப்பன் என்பவர் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதிலே அவர் கவனமாக இருக்க மாட்டார், பிள்ளையின் தேவையை நிறைவேற்றுவதில் தான் கவனமாக இருப்பார். ஆசைப்பட்டதெல்லாம், என் பிள்ளைக்கு சளி இருக்கும்போது என்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டால் நான் எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? தேவையை சந்திக்கிறதுல கவனமாக இருப்பார் ஒரு தகப்பன். ஆசை, பிள்ளை ஆசைப்பட்ட அது செய், பிள்ளை ஆசைப்பட்ட இது செய்யனா அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லாவே இருக்காது. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போறதுன்னா, விரும்பினது போல என் வாழ்க்கை அமையல, நான் விரும்பினது வேற, எனக்கு அமைஞ்சது வேற. அப்பா ஒரு செய்தியில சொல்லி கேட்டிருக்கிறேன், ஒரு இடத்துல மீட்டிங் கொடுக்கும்போது சாட்சி நேரத்தில் ஒரு வயசான பாட்டி, 70 வயசு பாட்டி எழும்பி சொன்னாங்களாம், எனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போதே சொன்னேன், எனக்கு இது பார்க்காதீங்க பார்க்காதீங்க. எப்போ? 70 வயசுல. இன்னைக்கா நாளைக்கான் இருக்கு. சாட்சி சொல்லும் போதே போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமா, இது பார்க்காதேன்னு சொன்னேன், பார்க்காதேன்னு சொன்னேன், கேட்டாங்களா? இப்ப நான் அனுபவிக்கிறேன். விரும்பின வாழ்க்கை அமையல, விரும்பினது போல அமையல, உடனே நமக்குள்ள சோர்வு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவனாகிலும் தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? என் அப்பா எனக்கு ஒன்று தந்தது உண்டானால் அது அப்பம். அது நான் பிழைப்பதற்காகவும் அது நான் வாழ்வதற்காகவுமே. நாம் இன்றைய சூழலை மனதில் வைத்து நிறைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். அவர் நம்முடைய நாளையை, நம்முடைய எதிர்காலத்திலே மனதில் வைத்து அநேக ஜெபங்களுக்கு பதில் தராமல் இருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையில் நான் அநேக நன்றிகள் ஆண்டவருக்கு சொல்லும் கூட்டத்தில் அதிகமாய் சொல்லுகிற நன்றி என்ன தெரியுமா? கேட்கப்படாத ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தோல்விகளுக்கும் நாதா நன்னி,
നിന്റെ മുഖം കാണുവാനത് നിമിത്തമായി എല്ലാ കണ്ണുനീരിനും നാദാ നന്ദി. ஆமென். இதெல்லாம் பாடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அந்த அனுபவத்தில் போகும்போது ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. ஆண்டவரே, காத்து 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 ஒரு காரியம் கிடைக்கல. ஓகே ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. அந்த இடத்துல தான் சாத்தானுக்கு கொடுக்குற அடி. ஆமாம், அப்பா இது இப்படி ஒரு தரமாட்டார் ஆண்டவர். ஏன்னா அவனுக்கும் தெரியும் இதை கொடுத்தா இவன் ட்ராக் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லை, நமக்குள்ள ஆசையை தூண்டுறதே யாரு தான்? ஏவாள்கிட்ட ஆசையை தூண்டினது யாரு? அவ்வளோதான். வந்து அவன் பழத்தை பறிச்சு ஏவாளுக்கு வாயை கிழிச்சு அப்படியெல்லாம் வைக்கல, அவ்வளோ வைக்க மாட்டான். அந்த அதிகாரம் கொடுக்கல அவனுக்கு. பட் பக்கத்துலேருந்து ஆசையை தூண்டுவான். அக்கா, அந்த 4வது ரோல இருக்கவங்க சாரி பாருக்கா, போகும்போது கேட்டிருக்கா அப்படியே ஆசையை தூண்டிட்டு பேசாமல் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம முடிச்சு போகும்போது இது எங்கே வாங்கினது? ஆசையை அப்படி தூண்டிட்டு அப்படி விட்டுருவான். நாம் இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் எனக்கு தாங்க 3 நாள் உபவாசிச்சோம். 3வது நாள் உபவாசிச்ச முடிவில் அது கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆயிரும். உடனே எழும்பி அப்படி இருந்துட்டோம்னாலே சாத்தன் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். 3 நாள் உபவாசிச்ச முடிவில் அது கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு எழும்பி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவ்வளோதான். அங்கே தான் ஜெயிக்கணும், அங்கே தான் பலப்பட முடியும். ஹல்லேலூயா. எனக்கு தேவன் தராதது அவரிடத்தில் இல்லாததினால் அல்ல, அது எனக்கு தேவை இல்லாததினால் அவர் எனக்கு தரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தேவன் தராதது அவரிடத்தில் இல்லாததினால் அல்ல. என் பிள்ளை ஒரு உண்டியல் வச்சிருக்கிறான், என் பொண்ணு ஒரு உண்டியல் வச்சிருக்கிறான். அதனால என்கிட்ட அப்பா சில்லறை இருந்தால் தாங்கப்பா போட்டு, நான் அவள் கையில் என்ன நம்பி கொடுப்பேன்னா 1 ரூபா கொடுப்பேன், 2 ரூபா கொடுப்பேன், 5 ரூபா கொடுப்பேன். அதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவள் வந்து டேடி எனக்கு டெய்லி ஒரு 500 ருபீஸ் தாங்கன்னு கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்காதது என்கிட்ட இல்லாததினால் அல்ல, அவளுக்கு அது தேவை இல்லாததினால். நம்ம நிறைய நேரத்தில் அவர்கிட்ட கேட்டு கிடைக்காததும் இன்னொரு ஆள்கிட்ட கேட்க போகிறோம். இருக்கிறவர்கிட்ட கேட்டே கிடைக்கல, இல்லாதவங்கள்ட்ட கேட்டு என்ன கிடைக்க போகுது? இருக்கிறவரே தரலன்னா இல்லாதவங்க எங்கே தர போகிறாங்க? சிலர்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கேட்குறோன்னு தெரிஞ்சு அவங்களே கேட்பாங்க தெரியுமா, ஒரு 1000 ரூபா இருந்தால் கடன் தருவீங்களா? நம்ம கேட்கறதே அவங்கள்ட்ட 2000 ரூபா கேட்க போகிறோம். அவங்க நம்ம கேட்கறதுக்கு ஒரு 1000 ரூபா இருந்தால் கடன் தருவீங்களான்னு. இல்லை இருக்கிற 500 வாங்கிட்டு விட்டுருவாங்க. இல்லை, நம்ம இருக்கிறவர்கிட்ட கேட்டே அவர் எனக்கு தராமல் இருக்கும்போது இல்லாதவங்க கிட்ட போய் நான் எதுக்கு கேட்கணும்? என் தேவன் நான் கேட்ட காரியம் எனக்கு தராதது அவரிடத்தில் இல்லாததினால் அல்ல, அது எனக்கு தேவை இல்லாததினால். இந்த நிச்சயம் இருக்குமானால் விரும்பினது கிடைக்காதது நம்ம சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தர் தந்ததை சந்தோஷமா வாங்கி தொடர்ந்து ஓடும். ஹல்லேலூயா. 5வது காரியம் எது நிமித்தம் நம்ம சோர்ந்து போறோம் தெரியுமா? என்னாகும் 21:4 இதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாகும் 21வது அதிகாரம் 4வது. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடி வளைந்தார்கள். வழி நிமித்தம் சில இடத்துல பொதுவாகவே பாருங்க, ஈஸியாக போக வேண்டிய இடத்துல ஒன்றும் வேண்டாம், இங்கேருந்து நம்ம மார்த்தாண்டம் போகணும். மார்த்தாண்டம் இங்கேருந்து டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் ஒரு 30-35 மினிட்ஸில் போயிடலாம். அதுவும் டிசம்பர் டைம்லலாம், அது இந்த வருஷம் ரொம்ப குறைவு. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து பாரதிபுரம் கிடக்கிறதுக்கே 30 நிமிஷம் ஆகும். டிராஃபிக் ஜாஸ்தியாக ஒரு டைம் தாண்டிட்டுனாலே நம்ம என்ன ஆயிடும்னா சோர்ந்து போயிடும். அதாவது 1/2 மணிக்குள்ள ரீச் ஆக வேண்டிய இடத்துல நான் 2 மணி நேரம் எடுக்கிறேன்னா 1.5 மணி நேரம் என்ன ஆகுது? அந்த வார்த்தையை சரியா சொல்லுங்க. இல்லை, இன்னொன்று, நான் 1/2 மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு 2 மணி நேரம் எடுக்கிறேன்னா 1.5 மணி நேரம் என்ன ஆகுது? கரெக்டான வேர்டு எனக்கு என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா யாரை சொன்னீங்களே, லேட் ஆகுது, டிலே ஆகுது. இந்த டிலேனால சோர்வு, அதுதான் இது டிலே. பிப்ரவரியில் நடந்துரும்னு பார்த்தேன், டிலே ஆகுது. 2020 31க்குள்ள நடந்துரும்னு பார்த்தேன், டிலே ஆகுது. வழி நிமித்தம் சோர்வு. அதாவது இப்படி நேராக போனால் தொட்டிருக்கலாம், இப்படி சுத்தம் பண்ணிட்டார். வழி நிமித்தம் சோர்வு. இப்படி சோர்வு வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மன்னாவை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
ஜனங்கள் தேவனுக்கு மோசைக்கு விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. டிலே ஆனதும் இதே மன்னாவை முதல்ல எப்படி புசிச்சாங்க தெரியுமா? அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு இல்ல? காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை தருவா, உனக்கு நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு. வாங்கி வச்சிட்டு இருந்து இப்போ நடக்கும்னு பார்த்தா டிலே ஆனதும் அவங்க எதை தேனிட்ட பணியாரம்னு சொன்னாங்களோ அதை பார்த்து சொல்றாங்க, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. அதன் பிறகு அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு பிடிக்காது. சத்துருவின் மிகப்பெரிய தந்திரம், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடாதிருக்க பண்ண சத்துருவின் மிகப்பெரிய தந்திரம். எனவே தான் தீர்க்கதரிசியை கொண்டு ஆபகுக் 2:3 எழுதியிருக்கிறார், குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்க பண்ணுகிறார், உண்மைதான். காத்திருக்கிறதுக்கு வேண்டிய பலத்தையும் தந்துதானே காத்திருக்க பண்ணுகிறார். நம்ம தான் சொல்லுவோம், என்னால காத்திருக்க முடியாது. சில சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, இப்படியே போனா நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியாது. அவங்கள பாருங்க, 80-90 வயசு ஆனாலும் போக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படியே போனா நான் எவ்வளவு நாள், ஆமா, அவங்க இருந்து போயிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நாள், இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல. அவங்க 4-5 தலைமுறையை பார்த்துட்டு ஜம்மன் இருப்பாங்க. காத்திருக்க வைக்கிறார்னா காத்திருக்க பண்ணுவதற்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குறித்த கால தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. இது என்ன டிலே ஆனதும் பிசாசு மெதுவா சொல்லலாம், இதெல்லாம் உனக்கு நடக்காது. அதன் பிறகு அதே வார்த்தையை கேட்கும் போது என்ன ஆகும்? அந்த மன்னா மேல வெறுப்பு தான் வரும். வார்த்தையை கேட்க உங்களுக்கு வெறுப்பு வருதா? வழி நிமித்தம் சோர்ந்து இருக்கிறீங்க, ஒரு நாள் அப்படி பண்ணிடாதீங்க. மன்னாவை எப்போ வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்க விழலை, ஆனால் அதுக்கு அடுத்த செகண்ட்ல அவங்க விழ ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்த பண்ணினார், உண்மைதான். யாரையாவது விழ பண்ணினாரா? இல்லை. ஏன் விழல தெரியுமா? உனக்குள்ள இந்த ரேமாவை ஆண்டவர் வச்சிருந்தா, இந்த மன்னாவை வச்சிருந்தா, நீ அதையே வெறுத்துட்ட பாரு. நான் வார்த்தையை சுமக்கல்ல, அந்த வார்த்தை என்ன சுமக்கிறது. இந்த உணர்வு என்னைக்கு வருதோ, ஆமென், அன்னைக்கு நம்ம ஆண்டவரை துதிப்போம். நாம ஆண்டவர், நானே இந்த வாக்குத்தத்தத்தை தூக்கிட்டு இருக்கிறேன். ஏய், இந்த மண்பாண்டம் காக்கப்படுவதின் ரகசியம் என்ன? இதற்குள்ளே வைக்கப்பட்ட பொக்கிஷம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அந்த பொக்கிஷம் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்ட ஒடுங்கி போவதில்லை. உலகத்தின் பார்வையில் எங்களுடைய பலவீனம் மட்டும்தான் தெரியும். ஆனால் இத்தனை பலவீனத்தின் மத்தியில் எப்படிப்பா இவன் இன்னும் இருக்கிறானா? என்னை நிற்க வைக்க, என்னை நடக்க பண்ண, எனக்கு நியமித்த பாதையில் என்னை ஓட பண்ண வேண்டிய மன்னாவை எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் அப்போ நம்மை அந்த அளவுக்கு விசேஷமாக்கி அந்த மன்னாவை நமக்குள்ளே வைத்திருக்கிறாருன்னா அந்த மன்னாவை நீ வெறுக்கிறியா? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு வசனம் கேட்கவே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா தாமதம், வழி நிமித்தம் சோர்ந்து போயிட்டாங்க. இவ்வளவு நாள் காத்திருந்து இதெல்லாம் நடக்காது. ஒரு வசனத்துக்கு காத்திருந்து 2020 வரைக்கும் காத்திருந்து பார்த்தாச்சு, 10 வருஷம் பார்த்தாச்சு, நடக்காதுன்னு இருக்கிறோம். இந்த நேரத்தில் சர்ச்சுக்கு வரோம், மீண்டும் அதே வார்த்தை பேசும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி தான் அன்னைக்கும் இவங்க அப்பாவும் இதே தான் பேசிட்டு இருந்தார். இதே தான் நானும் அன்னைக்கு இருந்தேன். அவங்க அப்பா போயாச்சு, இப்போ இவர் வந்துட்டார் பெருசா, இவரும் அதே தான் பேசுறாரு. ஆமென். வார்த்தை மேல வெறுப்பு வருதா? ஆபிரகாம் மாதிரி விசுவாசம் அதிகரிக்கிறதா? வழி நிமித்தம் சோர்ந்து போகிறவன் வார்த்தையை வெறுப்பா? அவர் உண்மையுள்ளவர் என்று நம்புகிறவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆவான். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதுதான் கப்பர் சேதம் உண்டான போதும் பவுல் எழுந்து நின்று சொன்னான், உண்மைதான், எல்லாம் நடக்கட்டும், பொருள் சேதம் உண்டாகும், உயிர் சேதம் உண்டாகாது. எப்படி பவுல் சொல்ற? எனக்கு கர்த்தர் தந்த வார்த்தை வல்லமை உள்ளது. என்ன ராயனுக்கு முன்னாடி நீ நிப்பேன்னு சொல்லிட்டார். ஆமென். என்னதான் புயல் அடித்தாலும் அவர் சொன்னது நிறைவேறும்.
ஆமென். என்னதான் புயல் அடிச்சாலும் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கு சொன்னது நிறைவேறும். ஹalleluya, ஹalleluya. எனக்கு என்ன சொன்னார் அது நடக்கும். ஹalleluya, ஹalleluya. ஆமென். அவர் உண்மை உள்ளவர். அவர் என்னுடைய தகுதியை வைத்து என்கிட்ட பேசுறவர் இல்ல. அவருடைய அழைப்பு அவ்வளவு விசேஷமானது என்று சொல்லி இருக்கிறார். எனவே வார்த்தையை கேட்கும் போது இளைப்படையும் அந்த வார்த்தை மேல நமக்கு வெறுப்பு வரக்கூடாது. ஆரம்பத்தில் அதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா கேட்டீங்க, திரும்ப திரும்ப போட்டு கேட்டீங்க, திரும்ப திரும்ப போட்டு வீட்டில் போய் திரும்ப திரும்ப போட்டு கேட்டீங்க. இப்போ ஆமென். வார்த்தை மேல வெறுப்பு வந்துடக்கூடாது. வார்த்தை மேல விருப்பம். ஆண்டவர் பேசுறாருல, நடக்கும். 75வது வயசுல ஆபிரகாம்கிட்ட பேசினவர் அது நடக்கும் மட்டும் பேசிட்டு இருக்கிறார். ஆமீன். என்னைக்கோ பேசின வார்த்தை இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாரா? நான் சொல்லுகிறேன், அது நடக்கிறது வரை பேசுவார். அது நடந்த பிறகு நீங்க பேசுவீங்க, கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் எனக்கு செய்தார். அது நடக்கும் மட்டும் உங்களோடு பேசுவார். அது நடந்த பிறகு உங்களை கொண்டு பேசுவார். அது நடக்கும் மட்டும் ஆபிரகாமோடு பேசினவர் அது நடந்த பிறகு ஆபிரகாமை கொண்டு பேசினார். கர்த்தர் அதை செய்வார். இளைப்படைந்தவனை திடப்படுத்துகிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹalleluya, ஹalleluya ஒரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஹalleluya. thank you holy spirit. ஊடாராபா தாராபாலார. சில நேரத்தில் தாமதமாகும், மனுஷன் அங்கீகரிக்க மாட்டான், கடினமான வேலை இருக்கும், ஏமாற்றம் உண்டாகலாம். ஆமென். ஆனாலும் சொல்லுங்க, நான் அவருடைய சுதந்திரம். அவர் என்னை திடப்படுத்துவார். நான் ஒதுங்க மாட்டேன், நான் ஓடுவேன். நான் ஒதுங்க மாட்டேன், நான் ஓடுவேன். கர்த்தர் செய்வார். சாத்தான் சொல்லுவான், பாரு உன்னை எப்படி நடத்துறார் பாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எகிப்துல இருந்து சொல்லிட்டு வனாந்திரத்துல சுற்றி நடக்க பண்றார் பாரு. சொல்லணும் என்ன? காலேப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கு. என்னைக்கு இருந்த பலன், அன்று என்னோடு அவர் பேசும்போது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அது சுதந்தரிக்கிறதற்கும் அதே பலத்தை தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த நம்பிக்கையில தொடருங்க, ஒதுங்காதீங்க, ஓடுங்க. கர்த்தர் திடப்படுத்தி நிற்க பண்ணுவார். பேசினது கர்த்தரானால் அது நடக்கும்.